ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 276 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த ஜீவானந்தம் பார்க்கவி ஜனனி அவங்களுக்கு காமிக்கிறாங்க. அவங்க உடனே சக்திகிட்ட ஃபோன் பேசினோடனே சரி நாங்கள் சேஃபாக வந்துடுறோம்னு சொல்லி ஜனனி சக்திகிட்ட சொன்னோடனே சரி ஓகே வாங்கன்னு சொல்லி சக்தி வச்சிடறாப்புல. வச்சோடனே அடுத்து இவங்க காரில் அப்படியே கிளம்புறாங்க. சரி நோக்கி கிளம்பிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து உடனே மண்டபத்துக்குள்ளே காமிக்கிறாங்க. மண்டபத்தில் வந்து தர்ஷன் அந்த பாத்ரூமில் போய் தயாராக உட்காந்துருக்கேன். கதிர் போய் தயாராகிட்டாப்புல. போய் தயாராகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்காப்புல. உடனே கரிகாலன் தயாராகிட்டான். உடனே ஞானம் தயாராகிட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது உடனே விட நீ ஏஞ்சி போய் தயாராகடா அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் தயாராக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லவும் டென்ஷன் ஆகிடுச்சு. டேய் பேசாமட்றா, அண்ணன் விருப்பப்படுது எல்லாம் செஞ்சார், நீ தானே போய் அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உன்னை நம்பி தானே அறிவு கட்சிட்ட போய் பேசினா, அப்புறம் ஏன்டா வேணான்னு சொல்கிறா, ஒழுங்காக போய் தயாராகிட்டு வா. உடனே கதிர் வந்து கோவப்படுறாப்புல. ஒழுங்காக போய் என்னை கோவப்படுத்தாத, அடி வாங்கிக்கிறாமல் ஒழுங்கா பேசாமல் போய் தயாராகிட்டு வா அப்படின்னு ஞானம் சொல்கிறாப்புல. டேய் நானாக அது அமைதியாக சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேன், அவனுக்கு கை காலை உடச்சி போட்டேன், ஒழுங்காக போய் தயாராக அப்படின்னு சொன்னான்னு கரிகாலன் சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்படி தான் தயாராக அவர், நான் சொல்லி கூப்பிட்டாரேன் போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை நீங்கள் போய் உள்ளே போய் தயாராங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போய் கதை உடைக்க போகிறேன். மாப்பிள்ளை இந்த வேலையெல்லாம் வேண்டாம், கதை உடைச்சிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக எகிரி கூப்பிச்சு தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? இந்த வேலை நம்மகிட்ட நடக்காது. சும்மா மட்டும் கதவை சத்திட்டு கதவு பின்னாடியே வந்து குளிங்க. எத்தனை படத்தில் நான் பார்த்துருப்பேன், எத்தனை ஆக்ஷன் விழாவை தாண்டி நான் வந்திருப்பேன். அதனால் கதவை அடைக்காமே குளிங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்படி தான் தப்பிச்சு போகிறேன்னு சொல்லி தர்ஷன் குளிக்க போகிறான். அப்புறம் இடையில அந்த குணசேகருக்கு வந்து கால் வருது. கால் வந்தோடனே என்ன அந்த ரவுடி வீரா தான் பேசுகிறாப்புல. பேசினோடனே இந்த மாதிரி நான் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே குணசேகர் ஷாக் ஆகிட்டார். என்னடா சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, அவங்க வெள்ளை கலர் காரில் தான் போயிருக்காங்க. எப்படியாவது லாரியை நான் புக் பண்ணிவிட்டேன், லாரியை வச்சு அடித்து தூக்கிடுறேன், நீங்கள் தைரியமாக கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சொல்லாதடா, செய்டா வேலையை செய்டா, தேவையில்லாமல் நீ பிரச்சனை பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். அண்ணா நீ கவலைப்படாமல் கல்யாணத்தை நடத்துங்க, நாளைக்கு காலைல அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி தான் வரும், லாரி அடிச்சு ஆக்சிடென்ட்டு சொல்லி நீ கவலைப்படாமல் இருங்கன்னு சொன்னேன். வச்சு தொலை அப்படின்னு சொல்லி குணசேகர ஃபோனை வச்சிடறான். வச்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்ல விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே அப்படியே அறிவு கட்சி வேகமாகவும் குணசேகரனை காமிக்கிறாங்க. குணசேகர ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காப்புல, இங்கே செத்துட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. உடனே அறிவு கட்சி நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாணத்துக்கு நேராக வந்து பாத்ரூமில் போய் பார்க்குற அந்த பணத்தை காணோம். ஷாக் ஆகிடுச்சு. பக்கத்து பாத்ரூமில் பார்த்தா அங்கேயும் ஷாக் ஆகிடுச்சு, பணத்தை காணோம். உடனே அப்படியே அந்த ரவுடிகளுக்கு காலை போடுறேன். ரவுடி அட்டன் பண்ணுறாங்க. டேய் பணத்தை எங்கடா வச்சு தொலைஞ்சிங்க, என்னடா ஆச்சு அப்படின்னா, அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, பணத்தை நாங்கள் பத்திரமா வேறு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனை எதுவும் வராது, யார் வந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே டேய் எதுவும் பிரச்சனை வந்துடுறதில்ல, வந்துச்சு உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏக்கா நீங்கள் கவலையப்படாதீங்க, எதுவுமே ஆகாது, தைரியமாக நீங்கள் கல்யாணத்தை முடிங்க, இது பற்றி பிரச்சனையே மறந்துடுங்க, நீங்கள் உங்கள் சந்தோஷமாக கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜீவானந்தம் பார்க்கவி காரில் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்குது. ஜனனி அதை நோட் பண்ணோன்னே சார் இந்த மாதிரி பின்னாடி ஒரு லாரி ரொம்ப நேரமாக நம்மளே நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது, ஒருவேளை என்னன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே நீ கொஞ்சம் இதே ஸ்பீடில் போயிட்டே இருமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனனிகிட்ட சொல்ல ஜனனி போயிட்டே இருக்காங்க. இருந்தாலும் லாரிக்காரன் அவங்க அடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி வந்துட்டுருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த அறிவு கட்சி வெளியில் மண்டபத்துக்கு வெளியில் இவங்க 3 பேர் நிற்க, சக்தி ரேணுகா நந்தினி நிற்கிறத பார்த்துட்டு வெளில வராங்க. கல்யாணத்தை கரெக்டாக ரெடியாகி வந்து நின்ட்டீங்க போலையே அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆமாம் வந்துட்டா அவருக்கு பேசி தொலைகிறக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி புலம்புனோடனே சரி கல்யாணம்லாம் எல்லாம் கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும், நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் பலிக்காது, அதனால் கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும், நீங்கள் தைரியமாக உள்ளே வந்து நல்லா மூச்சு முட்டை தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். சரியா அப்படின்னா வாயை மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் வாயை மூடிட்டு போயிடுறேன், நீங்கள் பண்ண திட்டம்லாம் எதுவும் படிக்கல இல்லை, அதனால் வாயை திறக்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். உடனே ரேணுகா சொல்கிறான், சக்தி இந்த பிரச்சனைக்காக தான் உங்கள் அண்ணன் இவட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெடுத்து, உங்கள் அண்ணன் இதுக்காகவே வெளுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடய தொடரும் சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்து என்ன நடக்குது, கல்யாணம் நடக்குதா, அவங்க வந்துடுவாங்களா என்ன ஏதுன்றதை அடுத்த சீரியலில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.